ஒரு லக்ஸரி காரு பனி மூட்டம் நிறைஞ்ச ஒரு பெரிய பங்களா முன்னாடி வந்து நிக்குது. கார்ல இருந்து ஒரு பொண்ணு யூனிஃபார்ம் போட்டுட்டு இறங்குறா. இவ இதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஸ்டூடெண்டா ஃபீஸ் கட்டவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. ஆனா இப்போ ஒரு பெரிய சிஇஓக்கு செக்ரட்டரியா மாறி அந்த வீட்டுக்கே வேலைக்கு வந்திருக்கா. உள்ள போனதும் அங்க நிறைய பூனைங்க சுத்திட்டு இருக்கு. அங்க வேலை பாக்குற ஒரு மேடு இவள வித்தியாசமா பாத்துட்டு போறா. அப்போ அங்க வந்த ஹவுஸ் கீப்பர், எங்க பிரசிடென்ட்டுக்கு பூனைனா உசுறு, அதான் இவ்வளவு பூனைங்க இங்க இருக்குன்னு சொல்றாரு. அப்போ உள்ள இருந்து அந்த சிஇஓவோட ஃபியான்சி வராங்க. வந்த உடனே ஒரு கான்ட்ராக்ட கொடுத்து இதுல சைன் பண்ணிட்டு வேலைய ஆரம்பின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் வீட்ல இருக்கிற கடன் தொல்லையால எதையுமே படிக்காம டக்குன்னு கையெழுத்து போட்டுடுறா. கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷமே ஒரு வெள்ளை பூனை குதிச்சு அவ மடியில வந்து உட்காருது. இவளுக்கு ஒரு விசித்திரமான பிரச்சனை இருக்கு. பூனைய தொட்டாலே இவளுக்கு பூனை மாதிரி காது முளைச்சிரும். அதனால ஐயையோன்னு பயந்து போய் உடனே தலைய கவர் பண்ணிக்கிறா. இத மாடியில இருந்து அந்த சிஇஓ கவனிச்சிடுறாரு. அந்த ஃபியான்சி இவள மிரட்டிட்டு இருக்கும் போதே சிஇஓ கெத்தா கீழே இறங்கி வராரு. வந்ததும் அந்த ஃபியான்சி இவ நம்மள பாப்பான்னு எதிர்பார்த்தா. அவரு கண்டுக்கவே இல்ல. நேரா அந்த புது பொண்ணு கிட்ட போய் நீதான் புது செக்ரட்டரியான்னு கேட்டுட்டு அவ தாடைய செல்லமா பிடிச்சு கீழ்றாரு. இத பார்த்ததும் அந்த ஃபியான்சிக்கு செம்ம காண்டாகுது. உடனே அந்த ஹவுஸ் கீப்பர் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நீ இனிமே இங்கதான் தங்கணும்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு அங்க தங்குறா. தூக்கத்துல ஒரு கனவு வருது. அதுல சிஇஓ அவ ரூமுக்கு வந்து இவ்ளோ வருஷமா என்ன பத்தி யோசிச்சியான்னு ரொமான்டிக்கா கேக்குறாரு. கனவுல பதற்றத்துல அவ கை நிகம் பூனை மாதிரி மாறி தெரியாம சிஇஓ நெஞ்சில கீறிடுறா. காலையில எந்திரிச்சு கீழே போய் பார்த்தா நிஜமாவே சிஇஓ நெஞ்சில அந்த கீறல் இருக்கு. அடிப்பாவி, இது கனவில்ல நிஜமானு இவ ஷாக் ஆகி நிக்கிறா. அப்போ சிஇஓ இவள ரெடியாகி ஆபீஸ்க்கு வர சொல்றாரு. இத பார்த்த ஃபியான்சி இவ்ளோ நாள் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணவன் இவ வந்த உடனே ஆபீஸ் போறானேன்னு பொறாமையில கையில இருந்த கிளாஸ போட்டு உடைக்கிறாங்க. எப்படியாவது இவள துரத்தணும்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் ஆபீஸ் போனதும் எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் இவ தான் என்னோட பர்சனல் செக்ரட்டரி, இனிமே கம்பெனி விஷயம் எதுனாலும் இவகிட்ட தான் சொல்லணும்னு சிஇஓ மாசா அனௌன்ஸ் பண்றாரு. இத பார்த்த மத்த லேடி ஸ்டாஃபுக்கெல்லாம் வயிறு எரியுது. அதுல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் லிப்ட் கிட்ட போகும்போது வழிமறிச்சு நீ என்ன சிஇஓவை மயக்கிருவியான்னு தப்பா பேசி அறைய வரா. ஹீரோயின் நான் அப்படி இல்லன்னு சொல்லவும் அந்த பொண்ணு அடிக்க கை ஓங்குறா. சரியா அந்த நேரத்துல நம்ம சிஇஓ ஹீரோ மாதிரி வந்து அந்த பொண்ணோட கைய பிடிச்சு என் செக்ரட்டரிய பத்தி இனிமே எவனாச்சும் தப்பா பேசுனா வேலைய விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கேயே ஃபயர் பண்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட யார் உன்னை மிரட்டினாலும் பயப்படாம என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு போறாரு. கடைசி ட்விஸ்ட் என்னன்னா இவ நிஜமாவே ஒரு மனுஷி கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிஇஓ வளர்த்த ஒரு பூனைக்குட்டி தான் இவ. எப்படியோ மனுஷ உருவத்துக்கு வந்து பழைய ஞாபகம் இல்லாம சுத்திட்டு இருக்கா. இவளதான் இவர் இவ்ளோ வருஷமா தேடிட்டு இருந்தாரு. இப்போ கண்டுபிடிச்சிட்டாருன்னு காட்டுறதோட இந்த வீடியோவை முடிக்கிறாங்க.